என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. வெல்கம் பேக் சாய் அப்டேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுவ மாடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகிடுச்சு மாடெலாம் குளிப்பாட்டி. சரி குளிப்பாட்டலாம் சொல்லிட்டு நான் மாமா மாப்பிள்ளை எல்லோரும் போகலான்ட்டு தோட்டத்துக்கு போனோம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மாட்டை காணோம். என்னடா பெரிய மாட்டை காணாமல் தான் பயந்துட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட வந்து ஒரு 3-4 கண்ணுக்குட்டி கிடக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு 2 பல்லு மாடு கிடக்கு. அந்த மாட்டு வந்து பெரிய மாடு போய் பாஞ்சு பண்ணிட்டு பயந்துட்டு தேடி போனோம். மாடு அது பார்த்திங்கன்னா அது பின்னாடி போய் கல்லோடி நின்றுட்டு வெயிலுக்கு நிலத்தில் பின்னிட்டு அங்கே கொம்பு மண் கல்லோடைய கொம்பு எடுத்துக்கிட்டு இருக்குது. செடியாக பிடிச்சி இழுத்தவங்க பார்த்தீங்கன்னா மாடை இழுத்தார் மாமா. இழுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மாடு அங்கேயிருந்து மாமாவை பாயிற மாதிரி வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பாயிற மாதிரி வந்து நாங்கள் பயந்துட்டோம். திடீர்னு பார்த்தா மாடு வந்து வேகமாகிடுச்சு. என்னடா வேகமாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேராக மாடு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்க தொட்டி நோக்கி தான் போகுதுன்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு மாடு நின்றுட்டு இருந்துச்சு. அந்த மாட்டுகிட்ட போய் செத்தனை மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப தண்ணி தக்கல் வந்துருக்கும் போல். ஏன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி திண்டுச்சா அதை தண்ணி பிடிச்சிருந்துச்சி. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்தோம்னா நம்ம அடுத்தடுத்து வாடிக்கு ரெடி பண்ணிடுறதுக்காக வாங்கி போட்ட மாடு தான் நின்றுட்டு இருந்துச்சு. இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பரட்டை அடுத்த வாடிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அதாவது அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவனா ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் நின்று மாட்டோட பார்த்துப்பேன் அவன் கருப்பேன். அவனு பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று பட்டவன் ஒன்று வந்து ஆல்ரெடி இப்படி விட்டுருவான். சரி அப்படியே கொஞ்சம் செல்லை எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பெரிய கருப்பு அவன் தான் நம்ம கொம்பன்னு. இவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தான். தண்ணியை குடிச்சோன்னா இவங்க 2 பேத்துக்கும் கோவம் வந்துருச்சு. என்னடா என்ன தண்ணியில் உள்ளுன்னு. மாடு தண்ணி குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு வந்து ரெட்டைக்கீட்டு போகலான்ட்டு மாட்டோட வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்காரில் கட்டினோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெட்டைக்கீட்டு போடவே விட மாட்டான். அதுக்குள்ளே நம்ம பெரிய கஷ்டப்பட்டே அவனா அந்த கொம்பு மூக்கீரை எடுக்கிறதுக்கு. சரின்னு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுக்கலான்ட்டு குச்சியை தேடணும். அப்படின்னா குச்சியை மூக்கயத்துக்குள்ளே விட்டு தான் பிடிக்க முடியும். நம்ம நேரம் பார்த்து அங்கே ஒரு குச்சி விட்ட கிடைக்கலன்னா மாமா கொஞ்சம் நேரம் தேடிக்கிட்டே இருந்தார். தேடினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மாட்டை நான் என்னை பார்த்துக்க சொல்லிட்டு எட்டி போயிட்டு கொஞ்சம் தூரமாக தேடினார். ஒரு கம்பி ஒன்று கிடந்துச்சு. கம்பியை எடுத்துகிட்டு வந்து அதை விட்டு தான் ரெட்டைக்கயிறு மாற்றுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். கடைசியாக பார்த்திங்கன்னா ரெட்டைக்கயிறு நம்ம வந்து போட்டுட்டோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ரெட்டைக்கயிறு மாற்றிட்டு மாட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மாட்டை வந்து யார் பிடிச்சாங்க பார்த்திங்கன்னா மாமாவும் விக்கி தான் பிடிச்சிட்டு போனாங்க. விக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மாடு ஒழுங்காக பிடிக்க மாட்டான். அவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்டுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஆள் வேறு. மாட்டை அவன் பிடிக்கும் போதே எல்லாம் பயந்துக்கிட்டான். கையில் கொடுத்தாரு மாமா பார்த்து போடுறான்னு. ஏன்னா அவன் கையில் விட்டானா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாமா தான் மாடு கண்டிப்பாக திரும்பி பாயும். இந்த மாட்டோட எண்ணமே நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற அளவோட விட்டுரும். பின்னாடி யார் வரவங்களோ அவங்கள விரட்டி போகிறது தான் இதோட முழு எண்ணமாக இருக்கும். மாடு எப்போ பிடிச்சாலும் பின்னாடி வரவங்களையும் பார்த்துக்கிட்டே வர நடக்கும். வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் மாடு தான் ரொம்ப ஸ்லோவாக பின்னாடி தான் பார்த்துக்கிட்டே வரும். யார் பின்னாடி வராங்க அவங்கள பாயறதுக்கு எப்படி பாயலான்ட்டு. மாடு கரெக்டாக நம்மளும் தெருவுக்குள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சித்தப்பா வீட்டுக்கு வரப்போலாம் மாடு ரொம்பவும் ஒரு மாதிரியாக ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி வர பார்க்குறதுக்கு. இந்த நேரத்தை பார்த்திங்கன்னா நம்ம வாண்டு விடியான்ட்டான் மாப்பிள்ளை. இவன் தொல்லை தாங்கவே முடியலைங்க. இன்றைக்கி நம்ம மாடு குளிப்பாட்ட போகலாம் பார்த்தா இவனும் நானும் வருவேன் மாட்டை குளிப்பாட்டியாவன்ட்டு கைத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். மாட்டை பயப்படாமல் தான் கையெல்லாம் பிடிப்பானா. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மாடு சீர்னும் தான் விட்டுட்டு ஓடி போயிடுவான். கொஞ்சம் சீர்னுச்சுன்னா மாட்டை அதே மாதிரி பிடிச்சிட்டே தான் டப்புன்னு சீர்னு மாட்டை விட்டு ஓடி போயிட்டான். வேலையை பார்த்துட்டான். நல்ல வேலை மாடு திரும்பலை. கிட்டே விற்கி நின்னானா பிடிச்சிட்டான் மாட்டை. வீடியோ பார்த்துட்டு அது பாருங்கள் அவன் என்ன ஓட்ட ஓடுறான்னு. அதெல்லாம் தலைவன் வந்து தெளிவாக இருப்பாப்புல. அவரை மாடு பாய விடாங்கிறதுல மாட்டை விட்டு ஒரே ஓட்டம் தான் ஓட்டான். மாடு உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு ரொம்ப ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு ஒரு வழியாக எப்படியே இழுத்துட்டு கைத்தை எழுதிட்டே விற்க வச்சு இழுத்துட்டு மாடு இழுக்க ஆரம்பிச்சிட்டோம். இழுத்து நம்மளும் மாட்டு வரளவுக்கு கொஞ்சம் தூரம் தெரு ஓட்டு வெளில கொண்டு வந்துடும். வெளியில் வந்தோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தோட்டத்துக்கிட்ட வந்தோன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா குறைப்பட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம மாடு உள்ளே கட்டி கிடந்துச்சா அதை பார்த்துட்டு மாடு நம்ம பிடிச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா ரோட்டில் நடந்து வந்து பார்த்தோன்னா மாடு ரொம்ப ஒரு மாதிரியாக வெறிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நடக்க ஆரம்பித்தோம். தெரு விட்டு வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா திருப்பி மாப்பிள்ளை உடையாந்து நான் தான் மாட்டை பின்னாடி கைத்தை பிடிப்பேன்னு சொல்லிட்டு பின்னாடி கைத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி வேறு வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைகிட்டையும் கைத்தை கொடுத்தாச்சு. அவனும் பயப்படாமல் தான் மாட்டை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருந்தான். மாடும் பார்த்திங்கன்னா அதான் நம்ம தண்ணி டேங்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஆளுலாம் நின்னோன்னு கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிச்சு வேகமாக. இதுக்கப்புறம் தெருவுட்டு வெளில விட்டு கொஞ்சம் மாடு நடக்க ஆரம்பிச்சோம் நல்லா வேகமாக. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே அங்கிட்ட மேய்க்க எடுத்து ஓட்டிட்டு போவோம் கொல்லைக்காட்டுக்கு. அதனால் மாடு பார்த்திங்கன்னா மேய்க்க தான் ஓட்டி போகலான்ட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. மாடு நம்மளும் பிடிச்சி போய்கிட்டே இருக்கும்போது அண்ணன் பார்த்திங்கன்னா அவர் அங்கேருந்து வந்தார். பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே மாடு கொஞ்சம் நின்றுச்சு வெறிச்சிக்கிட்டு. வீடியோ அதை பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து நின்னோன்னே அப்புறம் விக்கி இழுக்க ஆரம்பிச்சிட்டான் மாட்டை முன்னாடி இதை பிடிச்சி. அவனை இழுக்க ஆரம்பிச்சோன்னா மாடு பார்த்திங்கன்னா வேகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. மாப்பிள்ளை தான் பின்னாடி இடத்துல இருந்தாப்புல. மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கா அப்படின்னு அதெல்லாம் மாட்டை இழுத்து ஒத்தால் மணி பாட்டுவாப்பில். அந்தளவுக்கு மாப்பிள்ளைகிட்ட நல்லா ஸ்ட்ராங் இருக்குது. பெரிய ஆள் மாப்பிள்ளை. நிறையா ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்காரு மாப்பிள்ளை. போய் தனியாக போய் மாடு அடைக்கக்கூடிய ஆள். வேறு லெவலில் மாடெலாம் அடைப்பார். அதான் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மாட்டு கீத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஆரம்பிச்சிட்டாரு. மாப்பிள்ளையை நம்பி தான் விக்கி போய்கிட்டு இருந்தான்.
எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. மாப்பிள்ளை கயிறை விட்டானா கண்டிப்பாக விக்கிய மாடு பாஞ்சிருந்தான். இருந்தாலும் பயப்படாமல் மாப்பிள்ளையும் பிடிச்சிட்டு போனால் மாப்பிள்ளையை நம்பி தான் விக்கி முன்னாடி இடத்துல போய்கிட்டே இருந்தான். மாடும் பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா குளத்துக்கிட்ட கொண்டு வந்தோன்னா மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான், எப்போ என்னால் அதுக்கு மேலே வெயிலில் நிற்க முடியாது, நம்ம கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டேன். சரி வீட்டுக்கு போடான்னு சொல்லலாம் பார்த்தோம்னா இந்த நேரத்துக்கு தான் சேர்ந்து வந்தாப்புல வண்டி எடுத்துகிட்டு. அவர் வந்துட்டு நான் செங்கிப்பட்டி போகணும்னு சொல்லி விக்கியை கூப்பிட்டேன்னா மாப்பிள்ளையும் கிளம்பிட்டான். நானும் செங்கிப்பட்டிக்கு வரேன் கூட்டி போடான்னு சேர்ந்து ஓவராக பேசணுன்னா சேர்ந்து ஒரே அடி வாயில் அடிச்சு விட்டாப்புல. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மாப்பிள்ளை ரொம்ப மோசமான கோவக்காரன். கோவம் வந்துச்சுன்னா பொசுன்னு யாரும் தான் அடிச்சு விடுவான். மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை பசங்கள்ட்ட பேசுகிறத விட பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாப்புல. ஸ்கூல்லேயே நிறையா கேர்ள் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளைக்கு இருக்குது, பாய் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. மாட்டை பார்த்திங்கன்னா மாமா ஒத்தாலும் தான் உள்ள எட்டகத்தையுமே பிடிச்சிட்டு குளத்துக்குள்ளே இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாடு பார்த்திங்கன்னா குளத்துக்குள்ளே எல்லாம் இறக்கி பார்த்திங்கன்னா நீச்சல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மாடு பார்த்திங்கன்னா நல்லா நீச்சல் போட்டாங்க. நல்லா நீச்சல் போட்டு மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகிடுச்சு குளிப்பாட்டி. அதனால் பார்த்திங்கன்னா நீ நல்லா குளிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு மாட்டை ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும் நீச்சல் நல்லா போட்டார் மாமா ஆழத்தை கொண்டு போய். மாடு பார்த்திங்கன்னா நல்லா நீச்சல் அடிச்சுட்டு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு மாட்டுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம்லாம் மாடு தம் கட்டி நீச்சல் அடிச்சு தான் மூச்சு வாங்கணும் கண்டிப்பாக. மாடு பார்த்திங்கன்னா நல்லா நீச்சல் அடிச்சுட்டு சத்த நேரம் மாட்டை வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மாட்டை கொஞ்சம் மேட்டான இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டினார். நிப்பாட்டினா பார்த்திங்கன்னா மாடு கொஞ்சம் நேரம் இழுத்துட்டு இருந்துச்சு, கரைக்கு இழுக்க பார்த்துச்சு. ஆனால் விடலை அவர் மாமா. மாட்டை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டை சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு, இன்னொன்று நீச்சல் விடலாம் சொல்லி மாட்டை திருப்ப பார்த்தாரு. மாட்டையும் மாடு பார்த்திங்கன்னா நிற்கலை, கரைக்கு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு மாட்டை பார்த்திங்கன்னா மாமா நேராக கரைக்கு ஓட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஓட்டி வந்து பார்த்திங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கும்போது ரத்த வீட்டில் வச்சு மாடு எப்படி நீச்சல் அடிக்க விட்டுருவாரு. ஆனால் கரைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 ஆள் பிடிச்சோணும், ஒவ்வொரு கைத்துக்கும் ஒரு ஆள் நின்னே ஆகணும். கைத்தை தூக்கி என்கிட்ட போடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்துகிட்டே இருந்தார் மாட்டை. சரின்னு மாட்டோட கைத்து தூக்கி என்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மாடு கிட்டே வந்துடும். நானும் கிட்டே போயிட்டேன், கரைக்கிட்ட போயிட்டு மாட்டு கைத்து தூக்கி டீம் போட்டார். அந்த மாடு